இப்போ டிவைன் மேஸ்குலினோட ஸ்டேஜஸ் பேசுவோம். டிவைன் மேஸ்குலினோட ஸ்டேஜஸ் நம்ம ஃபெமினைன் ஆரம்பித்த மாதிரியே ஆரம்பிப்போம். ஸோ டிவைன் மேஸ்குலினோட ஸ்டேஜஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணதுன்னா, சின்ன வயசில் அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கிற ஒரு பர்சனாக தான் அவங்க வளர்ந்துருப்பாங்க. லவ், அஃபெக்ஷன், மணி எல்லாமே கிடைக்கிற பர்சனாக தான் வளர்ந்துருப்பாங்க. வளர வளர அவங்க ஹவுஸ் சுச்சுவேஷன் அது இதெல்லாம் வந்து இருந்தது மாதிரி ஃபினான்ஷியல் பொசிஷன் டைட் ஆகுறது இதெல்லாம் இருக்கலாம். இருந்ததுக்கப்புறம் இவங்க எப்பவுமே பாருங்க, இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கக்கூடிய அந்த எர்த்லி மேஸ்குலின் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பையனாக இருக்கட்டும், இல்லை மிடில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை கடைசி பையனாக இருக்கட்டும், அந்த பையன்தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவங்க பேரண்ட்ஸை பார்க்குற மாதிரியும் ஃபேமிலியை பார்க்குற மாதிரியும் அமையும். எப்போவுமே அது அப்படி தான் அமையும். ஓகேயா? ஸோ அப்போ அவன் தான் ஏர்னிங் மெம்பர் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ அப்போ அவன் படிக்கிற காலத்திலேயே எப்படி இருப்பான்னா, அதாவது ஒரு சில ஒரு 10th வரைக்கும் கூட நல்லா அவங்க ஃபேமிலி செழிப்பாக இருந்திருக்கலாம், இல்லை நல்லா படிச்சிருந்துருக்கலாம், அப்படி சுச்சுவேஷன் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் 10th அப்புறம் அந்த மாதிரி ஒரு சர்டைன் ஸ்டேஜுக்கு மேலே பயங்கர கஷ்டம். 10th 12th கூட இருக்கலாம். நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பயங்கர கஷ்டம். அந்த கஷ்டத்தினால இவன் பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிற மாதிரி. ஸோ இவன் அந்த பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டதுனாலேயே என்ன சொல்கிறது, அந்த ரொம்ப எங்கேஜ்லேயே தான் சம்பாதிச்சே ஆகணும், அம்மாவுக்கு காசு கொடுத்தே ஆகணும், ஃபேமிலிக்கு கொஞ்சம் அவனோட பார்ட்டிசிபேஷன் இருந்தே ஆகணுங்கிறதுனாலேயே ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னு சொல்லுவோம்ல, எப்படின்னா எங்கே போனாலும் பொழைக்க கற்றுக்கிறது, அதே மாதிரி எங்கே போனாலும் பணம் சம்பாதிக்க கற்றுக்கிறது, சூழ்நிலைகளை ஹேண்டில் பண்ண கற்றுக்கிறது, அந்த சூழ்நிலையை கொடுக்குற பீப்புளை ஹேண்டில் பண்ண கற்றுக்கிறது, அந்த பீப்புளை வச்சு அவனுக்கு தேவையானது சாதிக்க கற்றுக்கிறது. இது எல்லாமே மேஸ்குலின் கிட்ட சின்ன வயசுலேருந்தே இருக்கும். ஓகே, அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்களோ பண்ணலையோ இதெல்லாம் அவங்க கிட்ட கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா தான் அந்த எர்த்லி மேஸ்குலைன் டிவைன் மேஸ்குலைனாக கன்வெர்ட் ஆகுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லாமல் ஒரு சில பர்சன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஓகேயா? ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டாக இல்லை. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த கஷ்டப்பட்டு ஏதோ உடனே வாங்கி அவங்க அம்மாவை படிக்க வைக்க சொல்லி படிச்சிருவாங்க. படித்து ஐடிக்கு போய் அதில் சம்பாரித்து அதில் பெரிய ஆள் ஆயிருப்பாங்க. they'll never be street smart and they don't have divine qualities. ஆனால் என்னென்னா பவர் அண்ட் பொசிஷன் இருக்க பர்சனாக மட்டும் மாறி இருப்பாங்க. ஸோ இதுதான் எர்த்லி மேஸ்குலைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜஸ்னுடைய ஆரம்ப கட்டம். ஓகேயா? இனி நெக்ஸ்ட் வீடியோஸில் எப்படி அவங்க டிவைன் மேஸ்குலைனாக டேர்ன் ஆகுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம்.